புதுச்சேரியினுடைய பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளரும் காரைக்காலை சேர்ந்த ஒரு செயற் பொறியாளரும் சிபிஐயால் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு 7 ரூபாய் டெண்டர் விஷயத்தில் தொடர்ந்து அவங்களை கண்காணித்த சிபிஐ அதிகாரிகள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது புதுச்சேரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. காரைக்கால் என்ற ஒரு பகுதிக்கு ஒரு டெண்டரில் இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கின்ற அவர் வேலை செய்த காலத்தில் இருக்கின்ற அத்தனை வேலைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். தொடர்ந்து காரைக்கால் நடக்கின்ற வேலைகளெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் கடந்த 3 ஆண்டு நடக்கிற வேலையெல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்டோம். கேள்வி நேரத்தை தள்ளி வச்சுட்டு இதை எடுத்துக்கணும். புதுச்சேரிக்கு அது ஒரு முக்கியமான இன்றைக்கி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. அதை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்றதை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்கிற சூழ்நிலையில் இதை நம்ம விவாதத்தை எடுத்துக்கணும்னு சொன்னோம். சபாநாயகர் மறுத்ததால் நாங்கள் அமர்ந்து தர்ணா செஞ்சு எங்களை குண்டு கட்டாத்து வெளியே போட்டிருக்காங்க. இன்றைக்கி புதுச்சேரியில் பல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலையும் பொதுப்பணித்துறை பல நிலைகள்லையும் இன்றைக்கி தவறு நடக்குதுன்றது வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஒரு தலைமை பொறியாளருடைய அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்குது. அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகமும் முடங்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த டிமாண்டு நடக்குது. டிமாண்டில் என்ன பதிலை யார் கொடுப்பாங்க இவங்களுக்குன்னு தெரியல. புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிலாம் கூட பயந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி இதை ஒரு முக்கிய அலுவலாக எடுத்துன்னு பண்ணணும். அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி நாங்கள் கேட்குறோம். அந்த பொதுப்பணித்துறை அமைச்சரை அவர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும், முதல்வருக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் தொடர்ந்து சபையை நடத்துகிறாங்க. புதுச்சேரி மக்கள் இதையெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. இந்த அரசு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் அதிகாரிகள் உண்டு கொழுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குது. தவறு செய்த அதிகாரிகளை கடுமையான சட்டத்தை கொண்டு தடுக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க இல்லை. நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்துவோம். இதுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். பொதுப்பணித்துறையில் 30% கமிஷன் பெற்ற எல்லா பணிகளும் நடக்குது. தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு இந்த கைது சம்பவம் நடக்குது. இந்த அரசு நடவடிக்கைகள்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன போராட்டம்? அடுத்த கட்டம் இந்த அமைச்சரை ராஜினாமா சொல்லி போராட்டம் பண்ணுவோம். பொதுப்பணித்துறையில் இது வரைக்கும் நடந்திருக்க வேலைகளில் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டு என்ன நடந்துன்னு சொல்லி கேட்போம். இன்றைக்கி குறிப்பாக புதிய பஸ் நிலையம் மிக சிறந்த முறை அந்த பஸ் நிலையத்தை இவங்க பணம் அடிக்கணுன்றதுக்கோசம் எந்த ஓட்ட ஒடிசல் இல்லாத ஒரு புதிய பஸ் நிலையத்தை உடைச்சிட்டு ஒரு மோசமான ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இன்றைக்கி பஸ்ஸு வெளியே போகிறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் அதிகாரிகள் திணறாங்க. இன்றைக்கி டிராஃபிக் செல்லு போய் பார்த்துட்டு முடிச்சுன்னு இருக்காங்க. இதுபோல் பொதுப்பணித்துறையினுடைய அத்தனை வேலைகளில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. இது தொடர்ந்து இதெல்லாம் நம்ம கண்காணிச்சு இருக்கிறதால தான் தொடர்ந்து கேட்குறோம். இதெல்லாம் கண்டித்து போராட்டம் பண்ணும். இப்போ நடவடிக்கை கவர்மெண்ட் எடுத்து மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ நடவடிக்கை எடுத்திருக்காங்க, கைது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் மேல் நடவடிக்கை என்ன இருக்குன்னு பார்த்துன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை வச்சு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.